மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது, தூங்காமல் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய் தூய சக்தி பாப்பா என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடிய நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் 14 வயது சிறுமி, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 17 வயது சிறுமி என இருவர் கடத்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சிறுமி கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தாவேகா அரசின் நிர்வாக திறனை கேள்விக்குறியாக்குகிறது என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சின்னஞ்சிறு சிறுமிகளின் பாதுகாப்பை கை கழுவி விட்டு கேமராவை கண்டதும் சிங்கம் போல முழங்குவதால் எந்த பயனும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். முதலமைச்சரை சட்டம் ஒழுங்கை சரிவர பேணி உடனடியாக தமிழக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது, தூங்காமல் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய் தூய சக்தி பாப்பா என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறி வரக்கூடிய நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் 14 வயது சிறுமி, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 17 வயது சிறுமி என இருவர் கடத்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சிறுமி கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தாவேகா அரசின் நிர்வாக திறனை கேள்விக்குறியாக்குகிறது என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சின்னஞ்சிறு சிறுமிகளின் பாதுகாப்பை கை கழுவி விட்டு கேமராவை கண்டதும் சிங்கம் போல முழங்குவதால் எந்த பயனும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். முதலமைச்சரை சட்டம் ஒழுங்கை சரிவர பேணி உடனடியாக தமிழக பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம்.